அவனுக்கு போரு நடக்குதுன்ற அந்த யோசனைய மறந்துட்டான். நாய் மாதிரி நக்கி குடிக்கிறவன் என்ன பண்ணான் தெரியுமா? டக்கு டக்குன்னு என்ன பண்றான், நக்கிட்டு சைட்ல அங்க இங்க பாக்குறான். போருக்கு அவன் என்ன பண்றான், ஜாக்கிரதை உள்ளவனாய் காணப்படுகிறான். ஒருவேளை அந்த ஜாக்கிரதை தன்மையை தான் தேவன் என்ன பண்ணிருப்பாரு, அந்த 300 பேரிடத்துல பார்த்து அந்த 300 பேரை கொண்டு போய் அந்த போரை என்ன பண்றாரு, ஜெயமாய் முடிக்கிறார். பிரியமானவர்களே, நாயினுடைய குணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, நாய் ஒரு கேவலமான காரியத்துல தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 22:31, சங்கீதம் 22:16, மத்தேயு 7:6, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 26, 27ஆம் வசனம், நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நாயோட குணத்தை ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. இப்ப நான் சொன்ன இந்த வசனத்தை எல்லாம் நீங்க போய் வீட்டுல வாசித்து பாருங்க. நேரம் இல்லாதபடினால நாய்க்கு அங்க என்ன இல்ல, வேல்யூவே இல்ல, நாய்க்கு தகுதியே இல்ல. அப்படிதான் எல்லாம் நினைக்கிறாங்க. அங்க இந்த நாய்களுக்கு என்ன இல்ல, மரியாதை கிடையாது, உயர்ந்த நிலை நாய்க்கு கொடுக்கப்படல. ஆனா அந்த நிலையை தான் தேவன் அங்க தகுதிப்படுத்தி உயர்த்தினார். நாயை போல நக்கி குடிக்கிற, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒதுக்க